ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். கத்திரிக்காய் செடியை கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் எந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படின்னு சில முக்கியமான வழிமுறைகளை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குளிர்காலங்களில் மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து தான் நீர்ப்பாசனம் செய்யணும். பொதுவாக கோடை காலத்தை விட குளிர்காலத்தில் குறைவான நீரோட அளவு தான் செலவாகும். மண் காய்ந்தவுடன் லேசான ஈரப்பதம் இருக்கிறப்ப காலை இல்லைனா மாலையில் நீர்ப்பாசனம் செய்வது சிறந்தது. அதிகாலை வேளையில் நீங்கள் நீர்ப்பாசனம் செஞ்சீங்கன்னா அது செடிகளுக்கு பகல் நேரம் முழுதும் ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்யும். அதிகப்படியான நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது வேர் அழுகல் நோய்க்கு வழிவகுக்கும். செடிகளில் அடியில் களைகள் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும். களை எடுத்த பிறகு செடிகளோட வளர்ச்சிக்கு உதவியாக வேர் பகுதியை சுற்றி மண்ணை அமைச்சு விட வேண்டும். இது செடியை உறுதியாக நிற்க வைப்பதுடன் வேர் வளர்ச்சிக்கும் உதவும். இந்த பருவத்தில் செடியோட வளர்ச்சிக்கு ஊக்குவிக்க சீராக உரமிடுதல் அப்படின்றது அவசியம். இயற்கை உரங்களான மண்புழு உரம், தொழு உரம், கம்போஸ்ட் இதை மாதத்திற்கு ஒரு முறை செடியை சுற்றி இடுவது மிகவும் நல்லது. தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் அடங்கிய ரசாயன உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவுல இடலாம். குறிப்பாக பூ காய் பிடிக்கும் பருவத்துல பொட்டாசியம் சத்து அப்படின்றது அவசியம். பூச்சி நோய் கட்டுப்பாடுகளை நம்ம பார்க்கலாம். குளிர்காலத்துல அஸ்வினி, மாவு பூச்சி, இலை பூச்சி இதெல்லாம் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பெண்ணெய் கலந்த நீரை தெளிக்கலாம். தேவைப்பட்டால் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தலாம். சாம்பல் நோய், பூஞ்சை நோய் ஏற்பட்டா உடனே பூஞ்சானம் கொல்லியை பயன்படுத்தலாம். கத்திரிக்காய் செடி வளரும் போது சாய்ந்து விடாமல் இரு பக்கமும் பலமாக குச்சிகளை நம்ம முட்டு கொடுக்கறது மிகவும் நல்லது. காய்ந்த பழுத்த இலைகள், நோயுற்ற பகுதிகளை அவ்வப்போது அகற்றி செடிகளை சுத்தமா வைக்கணும். இந்த மாதிரி நீங்க பராமரிச்சீங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடிகள் ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல அறுவடைக்கு தயாராகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னொரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சாரதா சிவகுமார்.